ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எது என்ன விஜி இவ்வளவு கேவலமா இருக்காங்க? அவங்க அப்படிதாங்க. ஆனா நம்ம சந்தேகப்பட்டது சரியா போச்சு பாத்தீங்களா? என்ன சந்தேகப்பட்டீங்க? உன் போன் ஆஃப் ஆயிருக்கிறப்பவே இங்க ஏதோ தப்பா இருக்கும்னு நினைச்சுதான் நாங்க 2 பேரும் கிளம்பி வந்தோம். பார்த்தா அப்படியே நடந்திருக்கு. என்னால முடியலக்கா. இதுக்கு வீட்டை விட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல. இதே வீட்டுல அவர் மாடியில அடிபட்டு கிடக்குறாரு. நான் இப்படியே கீழே இருக்கேன், அதுவும் போய் பார்க்க முடியல. அவங்கள மீறி தெரியாம போய் பார்த்துடலாம்னு நினைச்சா ஷிஃப்ட் போட்டு ராத்திரியும் பகலுமா காவலுக்கு இருக்காங்க. எக்காரணத்தை கொண்டும் நான் அவரையோ இல்ல அவரை என்னையோ பாத்திரவே கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்காங்க. அது மட்டும் இல்லம்மா, நந்தினியை பத்தி சின்னையா கிட்ட போய் நந்தினி உன்னையும் விட்டுட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டான்னு சொல்லி சின்னையா நம்ப வைப்பேன்னு சொல்றாங்க. இவங்க எல்லாரும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பாவம் இந்த பிள்ளைய இந்த வீட்டை விட்டு வெளியே வரணும்னு முடிவு பண்ணியிருக்காங்கம்மா. எனக்கு அவ்வளோ கோவம் வருது, ஆனால் நான் பேசுகிற இடத்துல இல்லையே. ஐயாவும் வெளியூருக்கு போயிட்டாரு. கேட்கறதுக்கு யாரும் இல்லைங்கிற எண்ணம் என்ன வேணா பண்ணலான்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் விட எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கிறது எது தெரியுமாக்கா? சூர்யா சார் ரூம்ல இருந்து போடுற சத்தம் தான். ஒவ்வொரு வாட்டியும் நந்தினி நந்தினின்னு அவரு கத்தும் போது எனக்கு ஈரக்கொலைய நடுங்கி போகுது. இவங்களும் என்னென்னவோ சொல்லி பாக்குறாங்க. எத்தனை பேர் எத்தனை போய் சொன்னாலும் அவரை நம்பவே இல்லக்கா. நந்தினி இங்கதான் இருக்கா, அவளை வர சொல்லுங்கன்னு சொல்றாரு. எனக்கும் அது கேக்குது, ஆனா என்னால போக முடியல. தடுத்து வச்சிருக்காங்க. அவர் எப்படியாச்சும் ஒரு வாட்டியாவது பாத்துறணும்க்கா. என்னால தாங்க முடியல. உடம்புக்கு சரியில்லாதப்போ அவரை போய் எட்டி கூட பார்க்க முடியலங்கிற குற்ற உணர்ச்சி என்ன போட்டு அரிக்குது. ஷோ சரிம்மா, நீ அழாத. அதான் நாங்க வந்துட்டோம்ல. நாங்க 2 பேரும் உள்ள போறோம். பேச்சு கொடுத்து உள்ள நிலைமை என்னன்னு பாக்குறோம். எப்படியாவது சூரியன் உன் கண்ணை காட்டிட்டு தான் நாங்க இங்க இருந்து கிளம்புவோம். என்ன ஆனா என் மேல இருக்கிற கோவத்தை உங்க மேல காட்டிட போறாங்கக்கா. அதெல்லாம் பாத்துக்கலாம், விடு.